பிரபல பாதாள உலகக்குழு தலைவரான கனேமுல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட 5 நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கனேமுல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டு 237 நாட்களுக்கு பின்னர் இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் கைது செய்யப்பட்டவர்களுள் யாழ்ப்பாண தம்பதியினரும் கம்பஹா மற்றும் நுகேகொடியைச் சேர்ந்த இருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர்கள் நாளைய தினம் நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு குற்றப்புலனாய்வுத்துறை, மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவு மற்றும் நேபாள பாதுகாப்பு படையினர் நடத்திய சிறப்பு கூட்டு நடவடிக்கையில் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேபாள தலைநகர் காத்மண்டுவிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் வைத்து குறித்த அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை கைது செய்யப்பட்ட ஏனையவர்களில் ஒருவர் பாதாள உலகக்குழு தலைவர் கெஹல் பத்ரே பத்மேவின் நெருங்கிய சகா என கூறப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி காலை 10 மணியளவில் பாதாள உலகக்குழு தலைவரான கனேமுல சஞ்சீவ கொழும்பு புதுக்கடை எண் 5 நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து சட்டத்தரணி போல் மாறுவேடமிட்டு வந்த ஒருவரால் சுட்டு கொலை செய்யப்பட்டார். பூசா சிறைச்சாலையிலிருந்து விசாரணைகளுக்காக அழைத்து வரப்பட்ட சஞ்சீவோடு குறித்த நபர் பேசுவது போல் எழுந்து நின்று அவரது தலையிலும் மார்பிலும் 6 முறை துப்பாக்கியால் சுட்டார். சம்பவத்தை அடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் வேன் ஒன்றில் தப்பிச் சென்ற போதிலும் அன்றைய தினமே மாலை 4:30 அளவில் புத்தளம் பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் வைத்து கைது செய்யப்பட்டார். விசாரணையில் 34 வயதான சமிந்து டில்ஷான் பியூமாங்க கண்டனாராய்ச்சி என்பவரை துப்பாக்கிச்சூடு நடத்தியதும் அவர் கடந்த காலங்களில் இலங்கை இராணுவத்தில் கடமையாற்றியவர் என்பதும் தெரியவந்தது. மேலும் அவர் பயணித்த வேனின் ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டார். இதேவேளை குறித்த நபர் நீதிமன்றத்திற்கு துப்பாக்கியோடு வந்தாரா அல்லது அவருக்கு எவரேனும் உதவி செய்தனரா என விசாரணை நடத்தப்பட்ட போது துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி சட்ட புத்தகம் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருந்தது. அதனை நீர்கொழும்பு கட்டுவெல்லைகமவைச் சேர்ந்த 25 வயதான பின்புற தேவிகே இஷாரா செவ்வந்தி என்ற பெண் கொண்டு வந்துள்ளமையும் விசாரணைகளில் தெரியவந்தது. எவ்வாறாயினும் கனேமுல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டவுடன் இஷாரா செவ்வந்தி தலைமறைவாகிவிட்டார். அவரை கைது செய்வதற்காக போலீசார் மேற்கொண்ட சகல முயற்சிகளும் தோல்வியை கண்டன. இதனை அடுத்து இஷாரா செவ்வந்தியை கைது செய்வதற்காக 14 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டதோடு அவர் குறித்து தகவல் வழங்குவோருக்கு வெகுமதி வழங்கப்படும் எனவும் போலீசார் அறிவித்தனர். தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் காதலி, இஷாரா செவ்வந்தியின் சகோதரர் மற்றும் தாயார் உள்ளிட்ட பலரும் கைது செய்யப்பட்டனர். எனினும் இஷாரா செவ்வந்தியை கைது செய்ய முடியாத நிலைமை தொடர்ந்து வந்தது. இந்த நிலையிலேயே கனேமுல சஞ்சீவ கொலையை திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் கெஹல் பத்ரே பத்மேவும் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு அண்மையில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய குறித்த சம்பவம் இடம்பெற்ற சில நாட்களுக்குள் இஷாரா செவ்வந்தி துபாய்க்கு தப்பிச் சென்றதாக கெஹல் பத்ரே பத்மே போலீஸ் விசாரணையில் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சந்தர்ப்பத்திலேயே நேபாளத்தில் வைத்து இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட குழுவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்தும் அவர்களிடம் விசாரணைகள் நடத்தப்படும் பட்சத்திலேயே கொலைக்கான மூல காரணம், நாட்டை விட்டு வெளியேறிய முறை மற்றும் குற்றத்திற்கு உதவி செய்த ஏனையவர்கள் தொடர்பான பல தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.